வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மார்கழி மாத தத்துவ சாரல் தொடர் நிகழ்விலே இந்த ஆண்டு அருட்பேராற்றலின் அன்பு குரலே கந்த புராணம் என்ற தலைப்பில் சிந்தனை மேற்கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது நாளான இன்றைய தினம் மகரிஷி அவருடைய அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற கவியில் இரண்டாவது கவியை சிந்திக்க இருக்கின்றோம். அறிவு விருந்தால் அவனே நான் என்ற தலைப்பை கொடுத்து இந்த கவியை விளக்க இருக்கின்றார். மனிதன் நான் என்ற ஒரு எண்ணத்திலே தான் மயம் கொண்டிருக்கின்றான். அது இயற்கைக்கு உடன்பாடும் கூட. மையப்புள்ளி இல்லாமல் எந்த வட்டமும் இல்லை, எந்த இயக்கமும் இல்லை. மனிதன் என்ற தனித்த இயக்கத்திற்கும் அவன்தான் மையப்புள்ளி. இந்த மையத்தை சார்ந்து தான் வாழ்க்கை துணைவே, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், சுற்றத்தார், நண்பர்கள், உறவுகள், சமுதாயம் என்றிருக்கின்றதை தவிர மையமே இல்லைன்னா உறவுகள் எங்கே, அனுபவங்கள் எங்கே? ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நான் என்ற மையம் எது என்பதிலே ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவு இல்லை என்றால் குழப்பத்தில் தான் அது நடக்கும். தெளிவுக்கும் குழப்பத்திற்கும் என்ன பேதம்? உடலே நான் என்பது குழப்பம். எது நான் என்ற அறிவு தெளிவு. இரண்டு நிலைகளிலும் என்ன நன்மை தீமைகள், லாப நட்டங்கள் என்றால், மனிதகுலம் சந்தித்து கொண்டிருக்கின்ற அத்தனை நோய்களுக்கும், சிக்கல்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், குழப்பங்களுக்கும் காரணம் இந்த நான் என்ற அறிவை பெறாதது தான். திருமந்திரத்திலே அற்புதமாக சொல்ல வைத்தார்கள். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றன. காரணத்தையும் சொல்கிறார். ஏன் மனிதன் இப்படி கெட்டு போயிட்டான்? தன்னை அறியாமல் தான். இப்போ தன்னை அறிவது என்றால் நான் 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 என்று சொல்லுகிறோமே, இந்த நான் என்பது எது? உடல்தான் நான் என்று நினைக்கின்றோம். பொதுவாக எல்லா மக்களும் உடலை மையமாக வைத்து தான் நான் நான் சொல்கிறாங்க. இந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர் என்ற ஒரு மறைபொருள், ஒரு ஆற்றல், அது இந்த உடலை விட்டு பறந்து விட்டால் இந்த உடம்புக்கு என்ன பேர்? அதுவும் திருமந்திரத்தை அழகாக சொல்லி வைத்தாங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருந்தால் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர்.
உயிர் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே பேர், பிணம். அதனால் உயிர் நானா என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கிற போது, உயிர் தனித்து இயங்க முடியுமா எங்கேயாவது? ரொம்ப பிரியமான தாய் தந்தை கணவன் மனைவி தான். செத்து 4வது நாள் வந்து கதவை தட்டுறாங்க, நான் வந்திருக்கேன்டா கதவை தரேன் அப்படின்னு. தந்துருமா? அடுத்தலாம் மந்திரவாதி பூசாரி எங்கேன்னு தேடுவோம், ஏன்னா பேய் வந்துச்சு அப்படிம்போம். உடலில் இயங்குகின்ற வரைக்கும் தான் உயிருக்கு ஒரு மரியாதை. உடலை விட்டு நீங்கி விட்டால் உயிருக்கு மரியாதை மட்டுமல்ல, பேய் என்ற அவமரியாதை. அந்த உயிர் இந்த உடலில் இயங்குகின்ற போது ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள். உயிர் என்றாலே உயிர், உயிர் இயக்கம் என்று பொருள், இருந்து இயங்குவது என்று பொருள். எது இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமான கருத்தை வெளிப்படுத்துகின்றார். தமிழ் மொழியில் பல வார்த்தைகள் இந்த கருத்தை மையப்படுத்தியே தான் இருக்கு. பிறப்பதற்கு, வளர்வதற்கு, வாழ்வதற்கு, பெறுவதற்கு, தருவதற்கு, இறப்பதற்கு, எத்தனை எல்லாம் அற்கு என்ற வார்த்தையில் முடியும். இருப்பது அற்கு, தருவது அற்கு, பெறுவது அற்கு. இப்போ அந்த அற்கு என்ற 3 எழுத்துக்களுக்கு என்ன பொருள் என்பதை வள்ளுவரை தவிர வேறு யாரும் பயன்படுத்தியதாக தெரியல. அற்கா இயல்பிற்று செல்வம், அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். இது செல்வத்தின் நிலையாமை பற்றிய அதிகாரத்தில் வருது. என்ன சொல்றாருன்னா, அற்கா இயல்பிற்று செல்வம், பொருள் என்பது நிலையில்லாதது. பணம் ஒரு இடத்துல நிற்கவா செய்யுது? ஓரிடம் தனிலே நிலை நில்லாத உலகினிலே உருண்டோடிடும் பணம் காசெனும் அருபமான பொருளே. ஏன்னா அது வித்தியாசமான கோட்டிங் தான். இந்த கவியில் எப்படி வந்தது தெரியாது, நான் சொல்கிறது அது அருவமான பொருள்லேன்னு தான் சொல்கிறேன். அப்படின்னு எண்ணி பார்க்கறது நிஜம் இல்லையான்னு கேள்வி வரும். நீங்கள் ₹1 நோட்டிலிருந்து ₹1000 நோட்டு வரைக்கும் அழிச்சிருக்கிறோம். 5000 அடித்தா பரவாயில்லன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன எழுதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் தி சம் ஆஃப் ₹1000. என்ன அர்த்தங்க? இந்த காகிதத்தை யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் ₹1000 கொடுப்பதாக பிரமாணம் செய்கிறேன். இதுதான் 1000 நோட்டில் இருக்கிற சமாச்சாரம். 500 நோட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் தி சம் ஆஃப் ₹500. என்ன அர்த்தம்? கொடுக்கல, வெறும் ஒரு பாண்டு பேப்பர். இந்த புறா நோட்டு சொல்கிறோமே, அது மாதிரி ஒரு பேப்பரை கொடுக்குறான், அவ்வளோதான். பணத்துக்கு ஏது உருவம் இல்லை. அப்போ அது எங்கே நிற்க முடியும்? உருவமில்லாத ஒன்று எங்கே நிற்க முடியும்? அதனால் நிலையில்லாத இந்த செல்வத்தை பெறுகின்ற போது மனிதன் எப்படி இருக்கணும், என்ன செய்யணுன்றா, நினைத்ததை செய்துவிட வேண்டும். பணம் ஒரு இடத்துல நிற்காது. அற்கா இயல்பெற்று செல்வம். அப்படிப்பட்ட செல்வம் நம் கையில் வருகின்ற போது, அது கொஞ்ச நாளைக்கு இருக்க போது, பருவம் கை மாறப்போகுது. அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல், நிலைத்த நன்மைகளை அதில் செய்து வரணும். அப்போ அற்கு என்ற வார்த்தைக்கு நிலைத்த என்று பொருள். இந்த பொருளை வைத்துக்கொண்டு பிறப்பதற்கு அப்படின்னா, பிறப்பது அற்கு. யார் பிறந்தாங்க? நிலைத்த ஒன்று பிறந்தது. வளர்வதற்கு எது வளர்கிறது? நிலைத்த ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் எது எல்லாம் ஓடுது, தாண்டுது, குதிக்குது, அழுகுது, சிரிக்குது, வாழுது அப்படின்னா எல்லாம் அற்குதான். அப்போ நிலைத்த ஒன்றை தவிர வேறு எதுவுமே இது இங்கு இல்லை என்ற கருத்தை மிக அற்புதமாக கையாண்ட மகான் வள்ளுவ பெருந்தகை. தமிழ் மொழியில் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி மிகப்பெரிய சிறப்பு தான்.
அதனால் அந்த நிலைத்த ஒன்றை அறிவதற்கு கொஞ்சம் அறிவை திருப்பணும். மனம் என்ற நிலையிலே வாழ்கின்ற வரைக்கும் மனம் வெளியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நேற்றுக்கு பார்த்தோம், கண்டு கேட்டு உண்டு உயர்த்து ஒற்று அறிகின்ற 5 புலன்கள் வழியாக மனம் எப்பவும் வெளியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் அவருடைய இயல்பே. அந்த மனதை திருப்பி உள்நோக்கி செலுத்தணும். நமக்கு உள், உடம்புக்கு உள், உயிருக்கு உள். உயிருக்கு உள்ளே போயிட்டா என்ன ஆகும்? தன் மூலத்தை சந்திக்கின்ற போது அதனோட லயமாகிவிடும். அப்படி தனக்குள் இருக்கின்ற நிலைத்த ஒன்று, அதுக்கு தான் இந்த நிலையில்லாத உடலுக்குள் நிலைத்த ஆத்மா குடிகொண்டிருக்கிறது என்று கீதையில் சொல்லி வைத்தாங்க. உடம்பு அழிஞ்சு போயிடும், ஆனால் ஆத்மா அழிவதா என்றால் ஒரு காலம் அழிவதே இல்லை. அக்ஷர பிரம்மம். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் நிலைத்த ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு வாகனமாக உடல் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த அறிவை கொண்டு இந்த வாகனத்தை நல்ல முறையில் பராமரிப்பு செய்துவிட்டால் இந்த வாகனம் நல்லா பயன்படும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமந்திரம். உடலை நல்ல முறையில் பாதுகாத்தால் ஆயுள் நீட்சியாகிறது, உயிர் வளர்கிறது. அப்போ அந்த உயிருக்குள் இருக்கின்ற மெய்ப்பொருளை அறிந்து அது காட்டுகின்ற வழியில் செயல்படணும். அறிவு எப்படி வழிகாட்டும் என்றால், அறிவு தன் இயல்பூக்க நீதிப்படி கூதல் அறத்தின்படி செயல்காட்டும், தர்மத்தின்படி வழிகாட்டும். எந்த மனிதனுக்குள்ளும் எல்லோருக்குமே நன்மை தரத்தக்க வகையில் வழிகாட்டக்கூடிய சிறப்பு எதற்கு உண்டு என்றால் அறிவுக்குத்தான் உண்டு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க வகையிலே எண்ணம் சொல் செயலை பயன்படுத்துகின்ற திறம் வாய்ந்தது அறிவு. ஆனால் என்ன செய்தாகணும்? அறிவை அறிந்தால்தான் அது ஆட்சிக்கு வரும். அறிவை அறிய தவறுகின்ற போது மனம் அங்கே ஆட்சிக்கு வந்துடும். இப்போ சமுதாயம் ஏன் இப்படி இருக்குன்னா, தேர்தல் வரத்தான் செய்யுது, ஓட்டு போடத்தான் செய்கிறோம். ஓட்டு போடுறவங்க தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. காசு வாங்கிட்டு போட்டாலும் வாங்காமல் போட்டாலும் ஓட்டு போடுறாங்க. அப்புறம் ஏன் கெட்டவங்களுக்கு போட்டீங்கன்னா நல்லவங்க யாரும் நிற்கலையே. நல்லவங்க நின்றுருந்தா போட்டிருப்போம், நல்லவங்களே நிற்கிறது இல்லை. அப்போ யாரோ ஒருத்துக்கு தானே போட்டாக்கணும் இல்லையா? இப்படி அறிவு தன் அரியணையில் அமரவில்லை என்றால் மனம் அங்கே ஆட்சிக்கு வந்துடும். நல்லவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றால் தீயவர்கள் அந்த இடத்தை பிடித்து கொள்வார்கள். அதனால் ஞானம் பெற்றவர்கள், அறிவிலே தெளிவு பெற்றவர்கள் ஒதுங்கி போனால் அது சமுதாயத்துக்கு நட்டம். ஞானத்தின் பலன் என்ன? ஞானம் பெற்று என்ன செய்ய போகிறோம் இல்லையா? அப்படியே பெரும்பத்தில் லைத்திருப்பேன் இருந்துட்டு போ, யாருக்கு லாபம்? நடமாடும் தெய்வம், ஆமாம் நடமாடும் தெய்வம் தான், யாருக்கு லாபம்? அப்போ ஞானத்தின் அளவுகோலே பயன்பாடே சமுதாயத்துக்கு பயன்படுவது தான். அதை அருமையாக தந்த இடம் ராமாயணம். வசிஷ்டரிடத்திலே சீடனாக இருந்து ஞானத்தை பெற்றவன் தசரதன். தசரதன் என்றாலே 10 தீய குணங்களை வென்றவன் என்று பொருள். ரதன் என்றால் மனம், தசம் 10.
10 தீய குணங்களை வென்றவன் தசரதன், 10 தீய குணங்களில் சிக்கினவன் 10 தலை ராவணன். அப்படி 10 தீய குணங்களை வென்று நல்ல பண்புகளிலே பக்குவப்பட்ட தசரதன் குருவிடத்தில் சொல்கிறான், உங்களிடத்தில் இருக்கிறதே எனக்கு ஆனந்தமாக இருக்குது குருவே, நான் இங்கேயே இருந்துடுறேன், அரசாங்கம் ஆட்சி இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, என்ன பண்ண போகிறோம் வச்சுக்கிட்டு, உங்கள் திருவடியில் இருக்கிறதே உங்களோட இருக்கிறதே எனக்கு ஆனந்தம் அப்படிங்கிறார். வசிஷ்டர் சொல்கிறாரு, தசரதா நீயும் என் கொடுக்கறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட சீடனை பெறுவது குருவுக்கு மிக்க மகிழ்ச்சி அல்லவா. ஆனால் நீ ஞானத்தை பெற்றதற்கு பலன் என்ன? நீ என்னோடு இருப்பதால் எனக்கு சந்தோஷம், நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு சந்தோஷம், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாமே தவிர ஒரு நாடே சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்போ நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நீ ஆட்சியில் இருக்கணும். எனக்கு நான் மந்திரிக்கு மகனாக பிறக்கலை, சான்ஸ் இல்லை இல்லையா? ராஜாவுக்கு மகனாக பிறந்தா தான் சான்ஸ் கிடைக்கும். நீ ராஜாவுக்கு மகனாக பிறந்திருக்கிற, இப்போ நீ அந்த வாய்ப்பு வேண்டாம்னு ஒதுக்கினா வேறு யாரோ வந்துடுவாங்க, வேறு யாரோ வந்துட்டான்னு சொன்னால் மக்களுக்கு துன்பம் வரும். அதனால் இந்த நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டி நீ ஆட்சியை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஆசிரமத்தை விட்டு வெளியேற்றி அவரை அரசியலில் அமைத்து வைத்தார். அதனால் குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் அறிவு ஆட்சி செய்கின்ற பொழுது தான் நன்மைகள் மலரும். அறிவு ஆட்சிக்கு வரவில்லை என்றால் ஒரே சாய்ஸ் தான், துன்பங்கள் தான் வரும். அதனால் இந்த அறிவை மலர்த்தி விடணும், அது விரிய விடணும். அறிவு என்பது விரியும் தன்மை உடையது, விரிந்து கொண்டே போகும். எதுவரைக்கும் விரியும் என்றால் முழுமை வரைக்கும் விரியும். அறிவு முழுமை பெற்ற இடம், முழுமையாக இருக்கின்ற இடம் எது என்றால் எதுங்க? பிரபஞ்சத்துக்கு அப்பால். அதான் அறிவு முழுமையாக நிறைந்திருக்கின்ற இடம். அங்கு இங்கு என எங்கும் நிறைந்திருக்கின்ற நிலை, அதுக்கு மேலே முழுமை இல்லை. மனிதனுக்குள் எல்லை கட்டியிருக்கின்ற அறிவு எப்படி எல்லை கட்டியிருக்குது அப்படின்னா, இந்த உடல் மூலமாக துய்க்கின்ற இன்பங்களே சாஸ்வதம் என்று மயங்கி நிற்குது. கீதையில் தியான யோகத்தில் அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்லி வைத்தாங்க. இந்த உடல் மூலமாக பெறுகின்ற இன்பங்களே சாஸ்வதம் என்று நம்பி இதை அனுபவிப்பதற்காகவும் பெறுவதற்காகவும் வளர்த்துக் கொள்வதற்காகவும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும் கையாளும் நுட்பங்களும் செய்கின்ற செயல்களும் வளர்த்து கொள்கின்ற அறிவும் ஆத்ம லாபத்திற்கு பயன்படுவது இல்லை. இந்த அறிவுக்கு என்ன பேர் என்றால், புலன் சார்ந்த இன்பங்களையே சாஸ்வதம் என்று பற்றி நிற்கின்ற அறிவு, பற்றறிவு. எத்தனை துய்த்தாலும் எந்த மனிதனுக்காவது நிறைவு வந்து விட்டதா? யாருக்கும் நிறையாது. அப்போ என்ன ஆகுது? இந்த பற்று இருக்கின்ற அறிவு இன்னும் எத்தனை வகைகளிலே அனுபவிக்க முடியும் என்று விரிகின்ற போது அதற்கு பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை வருது. டெக்னாலஜி அதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக அறிவு பல இடங்கள் அலைகிறது. ஸ்கூலுக்கு போகுது, டியூஷன் போகுது, காலேஜ் போகுது, இன்ஸ்டியூட் போகுது, முடிஞ்ச ஐஐஎம் என்னென்னவோ இருக்கோ அதிலெல்லாம் சேருது, எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறது. எதுக்கு? பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிறுவனங்களிலும் கற்றுக்கொள்கின்ற அறிவு எதை கொடுக்கும்? சம்பளத்தை கொடுக்கும், வாழ்க்கை வசதிகளை கொடுக்கும். வாழ்க்கையை கொடுக்குமா? வாழ்க்கையை கொடுக்குமா? நிம்மதியை கொடுக்குமா?
இல்லை. இத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொள்கின்ற அறிவுக்கு என்ன பேர்? கற்றறிவு. அப்போ பற்றறிவை தொடர்ந்து அதை பெருக்கிக் கொள்வதற்காகவும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் பல வகைகளில் அதை தூய்ப்பதற்காகவும் பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற போது அந்த அறிவு கற்றறிவாக மாறுகிறது. சரி, இத்தனையும் என்ன நிறைவு இல்லையே. அப்போ எல்லாமே சிறுசு தானே, நிறைய முடியாத அனைத்தும் சிறியவை தான், நிறைஞ்சிருந்தால் பெருசு. 5 புலன் இன்பங்களும் லௌகிக வாழ்க்கை அனைத்தும் சிற்றறிவு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதை அனுபவிக்கலாம். அதன் பிறகு அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பங்கள் இருக்கும். ஒரு அனுபவஸ்தர் சொல்கிறார், இந்த உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்ட சுகம் 5 நிமிஷம், அதை முட்டில் நின்றுக்கிட்டு வாதிக்கிற வேதனை இருக்குதே அது மணிக்கணக்குன்னாரு. கேஸ் பிடிச்சிக்குது இல்லையா, உடனே விட்டுருது. ஆனால் போண்டா சாப்பிட்ட சுகம் 5 நிமிஷம்தான். இதுபோல் வாழ்க்கையில் கொஞ்சம் நீ கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சுகங்களும் நாம் துய்த்த நேரம் குறைவு தான். ஒரு குழந்தைய நினச்சி பாருங்களேன், எவ்வளோ நேரம் அனுபவித்தோம். அதை பெற்றுட்டு வாய்ஸ் பூரா கஷ்டப்படுறது இல்லையா? இது இல்லையேன்னு வருத்தப்படுறது இல்லையா? அதுக்கு டெஸ்ட் டியூப் பேபின்னு கண்டுபிடிச்சி அதில் போய் 2 லட்சம் கொடுத்து பெற்றுக்கிறது இல்லையா? ஏயா ஆண்டவனாக பார்த்து உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருக்குறான், இந்த நிம்மதியை நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி 2 லட்சம் கொடுத்து தொலைக்கிறேன்னா இது என்ன சொல்கிறது? அறிவுடைமையா அறியாமையா? உண்மையிலேயே யாருக்கு குழந்தைகள் இல்லையோ they are blessed by the divine. இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே குழந்தை பேர் இல்லாதவர்கள். அதனால் அந்த உண்மை நிலையை அறிவதற்கு வாழ்க்கையும் இயற்கையும் இறை தத்துவத்தையும் தெளிவாக விளங்கி கொண்டு விட்டால் இதில் அளவுன முறை தெரியும். அப்போ சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு என்ற 3 நிலைகளும் எல்லை கட்டியவை தான். இதுக்கு மேலே ஒன்று இருக்குத முற்றறிவு, தொகுத்தறிவு, பேரறிவு. தொகுத்தறிவு நான் மட்டுமா வாழ்ந்துட்டுருக்குறோம், என்ன சாதனை இருக்குது? நமக்கு முன்னாடி எத்தனை கோடி மனிதர்கள் வந்து வாழ்ந்து முடிந்து போனாங்க. அவங்க சாதிக்காததையா நாம் சாதிக்க பிறந்திருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண மாதிரி நினச்சிக்கிறாங்க. மகாபாரதத்தை கொஞ்சம் திருப்புங்க, அதில் சொல்லப்படாத அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் அனுபவிக்காத ஒன்றை இன்றைக்கு மனுஷன் எதை அனுபவிக்கிறான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வெரைட்டி மாறும், வெரைட்டி மாறும், ஆனால் அந்த அடிப்படை சாரம் மாறுதான் பாருங்கள், மாறாது. ஏன்னா உடம்புல 5 தான் இருக்குது, 5 புலன்கள் தான். எத்தனை வகையான அனுபவ பொருட்கள் இருந்தாலும் அத்தனை அனுபவ பொருட்களும் இந்த 5 புலன்களுக்கு 5 செயல் கருவிகளுக்கு துணை கருவியிலே தவிர வேறு இல்லை. ஆனால் வெரைட்டி வேணால் காலத்துக்கு தகுந்த மாறிக்கிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும். அதனால் இன்று வரைக்கும் மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை நினைத்து பார்த்தா தான் தெரியும், நான் மட்டும் ஒன்றும் இல்லை, எல்லாரும் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு வாழ்கின்ற 644 கோடி மக்களிடத்துலேயும் வாழ்க்கை இதே நிலையில் தான் இருக்குது. எல்லோரும் நம்மை போல வாழ பிறந்தவர்கள் தான். இப்போ என்னதுங்க, நான் என்ற சிற்றறிவு நாம் என்ற தொகுத்தறிவாக மாறுகிறது. தொகுப்புன்னா ஒரு தென்னை மரம் இருந்தால் மரம் தான் சொல்லுவோம், பல 100 மரங்கள் இருந்தால் தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தொகுப்பு தான் தோப்பு. தொகுத்தறிவு என்பது தன்னை போல உள்ள அனைத்தையும் தொகுத்து பார்க்கின்ற அறிவு, ஒரே யூனிட்டாக பார்க்கிறது. அதையும் தாண்டி போகிற போது மனித குலம் மட்டுமா இந்த பூமியில் வாழுது?
கிட்டத்தட்ட 74 லட்சம் ஜீவ இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியில். பூமி மட்டுமா இயங்கிக்கிட்டு இருக்குது? இந்த பூமியை போல கோடிக்கணக்கான உருண்டைகள், கோலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. அத்தனையும் உணர்ந்து தெளிந்த அறிவு முற்றறிவு. இவை அனைத்தையும் ஒரு இயக்க விதியோடு இயக்கிக் கொண்டிருக்கிறதே, அந்த அறிவு எது என்று இன்னும் ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் இறைவனின் பேரறிவே பிரபஞ்சமாகவும் பூமியாகவும் ஜீவராசிகளாகவும் மனிதர்களாகவும் நானாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அத்தனை அறிவும் நிறைவு பெறுகின்ற இடம், முழுமை பெறுகின்ற இடம் எதுங்க? பேரறிவிலே முழுமை பெற்று விடுகிறது. இப்போ அந்த நம்முடைய அறிவு என்னாச்சுங்க? எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுகிறோம் என்றால், பேரறிவை நினைக்கின்ற போது என்னவாக மாறுகின்றோம்? பேரறிவாகத்தான் மாறும். அதனால் இந்த மனதிலே பல அனுபவ விஷயங்களை மட்டுமே எண்ணி 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 வாழ்வதை விட, அது இந்த உடலுக்கு எப்போ தேவையோ அப்போ அதை பற்றி நினைத்தா போதும். மற்ற சமயங்களில் அனைத்திற்கும் மூலமாகிய பேரறிவோடு இணைந்து நின்று வாழ்க்கை நடத்தினால் மனித குலத்திற்கு எந்த வகையிலையும் துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மகிழ்ச்சி சொல்கிறாங்க, அறிவு விரிந்தால் பேரறிவு, பேரறிவை அறிந்து விட்டால் அதுவே தான் நான். அப்போ இறைநிலையே நானாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது. ஒன்றுக்குள் ஒன்றாக உருவானது, ஒன்றினில் ஒன்றாக கருவானது. ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது. அதை மகேஸ்வர் கவியில் அழகாக சொல்கிறாங்க, பெரியக்க மண்டலம் பெரிதுதான். ஏன்னா தோற்றங்கள் எதை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் அனைத்து தோற்றங்களை விட பெரியது எது என்றால் பிரபஞ்சம்தான். அதுக்கு மேலே இல்லை, எல்லாம் அதுக்கு உள்ளதாக இருக்குது. பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெறும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி இப்பேரண்டத்தை. ஒரு விபத்தை தடுக்கிறது எல்லாரும் தலைவர் மாட்டிட்டு அடையிறோம். ஆனால் கோடிக்கணக்கான கோள்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே என்ன ஆக்சிடென்ட்டு? அங்கே என்ன ஹெல்மெட்டு? அந்த வார்த்தை சரியான வார்த்தை. இட் இஸ் நாட் ஹெவன் மெட், இட் இஸ் ஹெல்மெட். ஹூ வில் மெட் த ஹெல்? யார் நரகத்தை போவாங்க? பாவிகளே. அப்போ யார் போடணும்? பாவிகள் போட்டுட்டாலேனோ. நமக்கு எதுக்கு ஐயா இது? அப்போ எல்லாரும் பாவிகள் முடிவு பண்ணிட்டான் அரசாங்கம். இப்போ மதங்கள் பேதமே இல்லை. பாவிகள் இங்கே வருங்கிற இயேசுபிரானுடைய கோட்பாட்டுக்கும் எல்லோரும் ஹெல்மெட் மாட்டுக்கும் சொல்ல சட்டத்துக்கும் வித்தியாசமே இல்லை. ரெண்டும் ஒன்று தான். அதனால் தலையை காப்பது தலை கவசமா தலை விதியா என்ற தெளிவில்லாததுனால அது பாதுகாப்பாக அவஸ்தையா என்று தெரியாமல் சமுதாயம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த அறிவை பெறுகின்ற போது சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெறும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே? இறைவனை தவிர. அப்போ அனைத்து தோற்றங்களிலும் அறிவாக இருந்து கொண்டு அனைத்தையும் பாதுகாத்து பராமரித்து அற்புதமாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற திருவருள் தெய்வம். அந்த தெய்வத்தை மறந்து வாழ்கின்ற மனிதனை என்ன சொல்கிறது? தெய்வத்தை தேடாத மனிதனை எந்த வகுப்பில் சேர்த்துக்கிறது சொல்லுங்க? இடம் மாறி தேடுகின்ற அறியாமையை எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. அதனால் தெய்வத்தை நம்புவது மட்டும் சிறப்பு அல்ல,
தெய்வத்தை தெரிந்து நம்புவதுதான் சிறப்பு. அப்போ யார் தெரியப்படுத்துவாங்க? தெரிந்தவர்களே தெரியப்படுத்துவார்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட. அது எப்படி அறிய முடியும் தெய்வத்தை என்றால், சாம்ஜோர் கவியில் சொல்கிறாங்க, சாந்தமான மனநிலையில், அமைதியான மனசில் தான் சலனமின்றி ஆய்ந்திட. எண்ணங்கள் இல்லாது, எந்த விதமான சிந்தனை இல்லாது, சலனமில்லாத நிச்சலமான மனம். சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் உன் உள்ளம். அந்த சாந்த நிலையிலே ஆழ்ந்த தவத்திலே ஒடுங்கி போய் தன் உயிருக்கு மூலமாகிய மெய்ப்பொருளை தொடுகின்ற போது அனுபவம் வந்துருச்சு இல்லைங்களா? சுய அனுபவத்தில் பெற்றுவிட்டோம். இதுதான் ஆத்ம தரிசனம். சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் உன் உள்ளம். இப்போ யார் நமக்கு அங்கே விளக்கம் சொல்லணும்? அதனால தான் இறைவனை பற்றி எத்தனை விளக்கங்கள் எழுதினாலும் சொன்னாலும் பேசினாலும் கேட்டாலும் அனுபவத்தில் பெற்றுவிட்டால் விளக்கங்கள் தேவையில்லை, அனுபவத்தில் பெறவில்லை என்றால் விளக்கங்கள் பயனில்லை. இதுதான் உண்மை. அதனால் ஏன் மனிதன் ஊசலாடுகின்றான் அப்படின்னா, அந்த ஆழ்ந்த நிலையை, உணர்வு நிலையை தொடவில்லை என்பதுதான் நிதர்சனம். அதற்கு அமைதியில் உட்கார்ந்து பழகணும். அப்படி அறிவு விரிந்து அதுவாகவே நிலைபெறுகின்ற போது பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது மட்டும் அல்ல, பிரபஞ்சத்திற்கு அப்பால் எல்லையில்லாத வகையிலே, அளக்க முடியாத வகையிலே நிறைந்து இருக்கின்ற தெய்வம். அது பரவெளியாக, சுத்த வெளியாக இருக்கிறது. அந்த வெளி என்ற வார்த்தையே கொஞ்சம் நுணுகி பார்க்கணும். உதாரணமாக, எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னா, வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறோம். ஏங்க வெளியில் போனீங்க? கொஞ்சம் செவத்துக்குள்ளே போயிருக்க வேண்டியது தானே. என்ன சொல்லுவோம்? செவத்துக்குள்ளே முட்டி மோதி செத்து போயிட மாட்டோம். சரி, தண்ணிக்குள்ளே போங்கள. தண்ணியில் போனால் முழுகி செத்துட மாட்டோம். சரி, நெருப்புக்குள்ளே போங்கள, பஸ்மாயிட மாட்டோம். சரி, இப்போ எங்கே போகலாம்? கெட்டி பொருளுக்குள்ளே போக முடியல, நீர் பொருளுக்குள்ளேயும் போக முடியல, நெருப்புக்குள்ளேயும் போக முடியல. பஞ்சபூதங்களில் 3 பூதம் அவுட்டு, மிச்சம் 2 இருக்குது. ஒன்று காற்று, இன்னொன்று விண்ணு. விண்ணுக்குள்ளே போங்கள. விண் எங்கே இருக்குது போகிறதுக்கு? விண்ணுக்குள் போக தெரிந்து விட்டால் அதுதானே மெய்ப்பொருள். அவ்வளோ நுணுக்கம். அந்தளவுக்கு மனம் நுணுகி அணுவுக்குள் அணுவாக இணைந்து விட்டால் முடிஞ்சது வேலை. அது முடியலையே. அப்போ 4 பௌதிகங்களும் அவுட். மிச்சம் என்ன இருக்குங்க? காற்று தான் இருக்கு. அப்போது நாம் இயங்குவதற்கு, வாழ்வதற்கு வெளி இருந்தால்தான் முடியும். அந்த வெளியும் சுத்த வெளியாக இருந்தால் முடியாதுங்க. காந்த வெளியாக இருந்தாலும் முடியாதுங்க. என்னவாக இருக்கணும்? காற்று வெளியாக இருக்கணும். அந்த காற்று வெளியில் ஆக்சிஜன் நிறைவாக இருக்கணும். லே அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க, அந்த வட இந்திய பக்கத்தில். அங்கே ஆக்சிஜனே 5% தான் இருக்குது. வேகமாக நடக்கவே முடியாது, மூச்சு வாங்கும். அப்போது ஜீவன்கள் வளமாக வாழ்வதற்கு காந்த வெளி இருந்தாலும் போதாது. அது என்னவாக இருக்கணும்? காற்று வெளியாக இருக்கணும். அதனால் இந்த பூமியில் ஜீவன்கள் வாழ்வதற்கு வெளி அவசியம். ஆனால் அந்த வெளி காந்த வெளி அல்ல, சுத்த வெளி அல்ல, அது காற்று வெளி. சரி, இந்த பூமி எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வாங்க. ஜீவனுக்கு காற்று வெளி. பூமிக்கு என்ன வேணும் அப்படின்னா, சூரியனின் காந்த வெளிக்குள் தான் இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ பூமி சுழல்வதற்கு, இயங்குவதற்கு காந்த வெளி அவசியம்.
இல்லைன்னா முடியாது. அதே போல் சூரிய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் பால்வெளி மண்டலத்தில் உள்ள காந்த வெளி அவசியம். பால்வெளி மண்டலத்தை எடுத்துக்கொண்டாலும் பிரபஞ்சத்தில் உள்ள காந்த வெளி அவசியம். அப்போ பிரபஞ்சம் முழுவதும் இயங்குவதற்கு, பல கோடிக்கணக்கான கோள்கள் இயங்குவதற்கு, மிதந்து உருண்டு ஓடுகிறதே, இதற்கு காந்த வெளி இருக்கணும். பிரபஞ்சம் இயங்குவதற்கு எல்லாவற்றும் உள்ளடக்கியாச்சு பிரபஞ்சம். அப்போ பிரபஞ்சம் எங்கே இருந்தால் அது எங்க முடியும்? அதுதான் சுத்தவெளி. அப்போ ஜீவன்களுக்கு காற்று வெளி, கோள்களுக்கு காந்த வெளி, பிரபஞ்சத்திற்கு சுத்தவெளி. ஆக மொத்தத்தில் வெளி இல்லை என்றால் இயக்கம் இல்லை. கையை கூட நீட்ட முடியாது இல்லையா? அதனால் பரவெளியாய் அனைத்து தோற்றங்களும் உள்ளடக்கின்ற இந்த பிரபஞ்சமே இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற இறைநிலை எப்படி இருக்குன்னா உருவத்தில் இல்லை, பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே. எந்த அளவுக்கு விரிந்திருக்கு, எந்த அளவுக்கு பறந்திருக்குன்னா கணக்கிட முடியாத அளவுக்கு எல்லை இல்லாதது. பற்றற்ற தெய்வம் என்று பற்றினேன், உணர்ந்தேன். என்ன நினைக்கிறோம் நாம, என்ன கேப்மார்த்தனம் பண்ணினாலும் நேராக ஆண்டவன் காலை விழுந்துட்டா நம்மளை மன்னிச்சிடுவான் அப்படின்னு எல்லா மதங்களும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த மதத்திற்கு மூலமாகிய மகான்கள் சொன்ன கருத்துக்களை சிந்தனை செய்து பார்க்கல. இயேசுவரன் சொல்றார், அவங்க சண்டையில் ஒப்பு கொடுக்கணும் இல்லையா, பாவ மன்னிப்பு. ஆனால் இயேசுவரன் சொல்றார், நீ சொஸ்தமானாய், மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. இல்லைங்களா? அவன் பாவம் செய்யாதிருப்பதுக்கு என்ன பண்ணணும்? என்னத்திலே பூர்ணமாக சரணடைந்து விடுவாயாக. அப்ப பூர்ண சரணாகதி என்பது இந்து தத்துவத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை. ஒப்பு கொடுத்தல் என்பது கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை. ஆனால் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இல்லை. தன்னை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவது என்றால் என்ன பொருள்? இனிமே இறைவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் செய்வேன் அர்த்தம். சரண் அடைவது என்றால் தனக்கென்று எந்த தனித்துவம் இல்லை என்று பொருள். நதிகள் கடலிலே சங்கமித்த பிறகு நதிக்கு அது தனித்தன்மை. காவிரி தண்ணிக்கு சண்டை போட்டுக்கிறோம், காவிரி கடலில் கலந்தாச்சு. இப்போ எங்கே காவிரி, எங்கே கோதாவரி? எல்லாம் கடல் தான். அதுபோல நாம் இறைவனோடு கலக்கின்ற போது தனித்தன்மை இழந்து விடுகின்றோம். இலக்கணம் அந்த இறைவனுடைய செயல்பாட்டுக்கு, இயற்கை விதிக்கே தன்னை பூர்ணமாக ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அதுதான் சரணடைதல் என்று பொருள். இப்படி யார் இருக்காங்க யோசனை பாருங்க. ஆனால் தெய்வத்திற்கு மனிதன் நினைக்கின்ற எந்த வகையிலையும் இறைவன் கட்டுப்பட மாட்டான். நாம் அஷ்டோத்திரம் சொல்கிறதுனாலையோ, சகஸ்ரநாமம் சொல்கிறதுனாலையோ, சக்கரை பொங்கல் கொடுக்கறதுனாலையோ, உப்பு போட்டு சமைக்கிறதுனாலையோ, உப்பு போடாமல் சமைக்கிறதுனாலையோ, இல்லை மண்டி போட்டு கும்புறதுனாலையோ, நின்றுக்கிட்ட கும்புறதுனாலையோ, நெருப்பில் நிற்கிறதுனாலையோ இறைவன், அதை அருமையாக சொன்ன மகான் நபிகள். ஒரு வயதானவர் மசூதிக்கு நடந்தே வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டிக்கிட்டாராம். ஆனால் அவரால் நடக்க முடியாது. கடைசி காலம், உடம்பெல்லாம் தாழ்ந்து போய் வயோதிகத்தில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். எப்படி உயிர் போகிறதுக்குள்ளே ஒரு முறை மாஸ்கில் போய் பிரார்த்தனை பண்ணிடணுன்ற ஒரு வேண்டுதல். அப்புறம் என்ன பண்ணுறது? குழந்தைங்க பசங்க 2 பேர் 2 பக்கம் அவரை, இந்த பக்கம் ஒரு பையன் தோளில் இந்த கையை பிடிச்சிக்கிட்டான், இந்த பக்கம் ஒரு பையன் தோளில் இந்த கையை பிடிச்சிக்கிட்டான். 2 பேர் தூக்கிக்க அந்த அவர் அப்படியே தொங்கிக்கிட்டு போகிறார். காலெல்லாம் கீழே அப்படியே உரசிக்கிட்டு வருது. எதிர்த்தாடு நபிகள் வந்துட்டுருக்கிறார். எங்கே என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? எங்கே இவர் இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கிறீங்க? சௌகரியமாக ஒரு வண்டி வச்சு கூட்டிகிட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு.
இல்லை இல்லை, எங்கள் அப்பா இப்படி பிரார்த்தனை செய்துக்கிட்டாரு, அதனால் தொழுகைக்காக கூட்டிகிட்டு போகிறோம், நடந்தே வர வேண்டிக்கிட்டார். இப்படி ஒரு போகிறதுனால இவருக்கும் லாபம் இல்லை, அல்லாவுக்கும் விருப்பம் இல்லைன்னாரு. அதனால் உடலினை வருத்துகின்ற யாகங்களை விரும்புவது இல்லை. ஏன்னா இந்த உடலை வருத்துகின்ற போது வருந்துவது யார்? இந்த உடலுக்குள் இருக்கின்ற இறைவனை வருந்துகின்றான் இல்லையா? அப்போ இறைவனின் பிம்பத்தை வரித்து கொண்டு இறைவனுக்கு சந்தோஷம் வரும் நினைச்சா இது எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, குழந்தைகளுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறோம், அந்த குழந்தை உண்டியில் போட்டு விற்கிது. 28ஆம் தேதி கையில் காசு இல்லை. டேய் கண்ணா, அந்த உண்டியலுக்கு காசு கொடுக்குறேன், அவனுக்கு 1ஆம் தேதி சம்பளம் தானே கொடுத்துட்றேன். என்னுடைய காசு எனக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்தோன்னு தெரியுமா? ஆமாடா, நீ சம்பாதிச்ச காசு கொடுத்துட்றேன், கொடுறா சொல்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? நாம கொடுத்து அவன் வச்சுட்டு இருக்கிறான், இப்போ அவனுதுங்கிறான். இது மாதிரி இறைவன் நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறான், இப்போ நாம் வச்சுக்கிட்டு உனக்கு சுண்டல் தரேன் என்ன, உனக்கு பொங்கல் போடுறேன் என்ன, எப்படி இருக்கும்? அதான் வேடிக்கை. அதனால் இறைவனுக்கு பிடித்தது பிடிக்காது என்ற பற்றுகள் கிடையாது. வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில வள்ளுவம். பற்றற்ற தெய்வம் என்று பற்றினேன் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. அப்போ இறைவனுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்புகள் இருக்க முடியாது. ஏன்னா விருப்பு வெறுப்பு என்பது மனம் சார்ந்தது, அறிவுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. பற்றற்ற தெய்வம் என்று பற்றினேன் உணர்ந்தேன், சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றாள். இது எப்படி கிடைச்சதுன்னா, சிரம் அமர்ந்து, உடம்பு உட்கார்ந்தது சேர் மேலே, கீழே தரையில் உட்காந்துருவோம், மனசு எங்கே குறைக்கிறதுங்க? அது காற்று மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மனதை இழுத்து இங்கே உயிர் மையங்களில் கொஞ்சம் உட்கார வைக்கணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம், கிரவுன் சக்கரா. இதுக்கு மேலே உடம்புல உயரம் இல்லை இல்லையா? இதுதான் உச்சக்கட்டம். சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றாள். அப்போ உச்சியிலே மனதை வைக்கின்ற போது தான் மன அலை சுழல் 8 நிலையிலே நிலைத்து நிற்க பழகுகிறது. 9க்கும் போகாது, 10க்கும் போகாது, 8 அலைச்சுழல். அதுதான் இந்த உடல் என்ற நிலையிலே நின்று மனம் அடையக்கூடிய குறைந்தபட்ச வேகம். அதுக்கு கீழே உடலில் நின்று மனதால் போக முடியாது. என்ன பண்ணி ஆகணும்? உடலை தாண்டித்தான் விரிந்தாகணும். அப்படி சிரம் அமர்ந்து மன அலையை சீர் அமைத்த பேற்றாள். சீர் என்றால இயக்க விதி, இயக்க ஒழுங்கு என்று பொருள். சிறப்புடைய பேரெண்ட சீரியக்கம் கண்டேன். அப்போ என்னாகுது? உச்சியிலே மனதை வைத்து நின்று பழகுகின்ற போது அந்த ஒடுக்கம் தானாக பிரபஞ்சத்தோடு இணைகின்ற போது பிரபஞ்சத்தின் வேகம் என்னன்னா 7 முதல் 4 சக்திகளம். சக்திகளத்தை தாண்டி இருப்பு ஆதிநிலையோடு மெய்ப்பொருளோடு தெய்வத்தோடு இணைகின்ற போது டெல்டா ஃப்ரீக்குவன்சி 3 முதல் 1. அந்த நிலையிலே சிறப்புடைய பேரியக்க பேரண்ட சீரியக்கம். மனிதனுக்குள்ள மட்டும் இல்லை, விதி என்பது எங்கும் நடத்துகின்ற ஆட்சி. இதை நமக்கு மட்டும்தான் விதின்னு நினைக்கிறாதீங்க. தலை விதி என்றால் மனிதனுக்கு மட்டும் பொருந்த அல்ல, தலைவன் விதி. அது பிரபஞ்சம் முழுவதும் பொதுவானது. நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது. அப்போ இந்த சீர் இயக்கத்தை அறிந்தது எப்படி என்றால், துரிய நிலையிலே இந்த உடல் என்ற உணர்வில் இருந்து தாண்டி நரன் என்ற சிற்றெல்லை, என்ன 5 அடி 5.25 அடி 6 அடி 6 2 இல்லையா? 6 வந்தால் மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது.
இந்த உயரத்துக்கு யார் இருக்காங்க பொண்ணு, அதுக்கு மேலே இல்லை. அப்போ இந்த 6 ஆரைகளுக்கு மேலே இல்லையே, இது சிற்றெல்லை. ஆனால் பிரபஞ்சம் என்ன சைஸு, பூமி என்ன சைஸு? இப்படி நரஞ்சென்ற சிற்றெல்லை நான் கடந்தபோது நான் நீயாய் கூறுதலறம் நல்லியல்பு அறிந்தேன். இறைவனே தான் நானாகவும் நாமே தான் இறைவனாக இருக்கின்றோம் என்கின்ற நல் இயல்பு, இயற்கை விதியே இன்பங்கள் தான். அதான் நல் இயல்பு என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். இயல்பு என்றாலே இயற்கையாக இயங்குகின்ற செயல் விளைவு நிதி. அது எப்படி இருக்கிறது? நல் இயல்பாக இருக்கிறது, நன்மை தரத்தக்கதாக இருக்கிறது. அந்த இயல்பு அறிவு, இயல்பு அறிவே இன்பம்தான். எல்லாம் வல்ல பொருள் ஒன்றுதான், இயல்பறிவாக இருப்பது உண்டு என்றே சொல்லுவர் உண்மை தெளிந்தார். இதை தூய வெளி என்று வணங்குவர் பெரியோர் என்கிற பாரதியார். எல்லாம் வல்ல பொருள் ஒன்றுதான், எப்படி இருக்குது? இயல்பு அறிவாகி இருப்பது உண்டு என்றே யார் சொல்லுவாங்க? தெளிவற்றவர் சொல்லுவாங்க. சொல்லுவர் உண்மை தெளிந்தோர். இதை தூய வெளி, சுத்த வெளி என்று வணங்குவர் பெரியோர். கரம் குவித்தேன் நீயே நான், இரண்டும் ஒன்று என்று களங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில். அந்த பேரறிவோடு லயமாகி இணைந்து நிற்கின்ற போது தான் இது வேறு அது வேறு என்று பிரித்து பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த நிலையிலிருந்து இறங்கி விட்டாலே துவைதம் ரெண்டாயிடுது, நான் நீ. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதம் அடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். அதனால் இறைவனோடு ஐக்கியமாக இருப்பது என்றால் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு சொல்லுவார்கள் சித்தர் பெருமாக்கள். ஜீவாத்மாவாகிய இது பரமாத்மாவாகிய தெய்வத்தோடு இணைந்து நிற்கின்ற முழுமை பெற்ற நிலை ஜீவ பிரம்ம ஐக்கிய. ஐக்கியம் என்ன? ரெண்டு கிடையாது, ஒன்றொன்று நீக்கமர இணைந்து விடுவது என்று பொருள். அதுதான் முழுமை நிலை. அப்போ அந்த நிலை பெறுகின்ற போது என்னது? நான் என்பது யாருன்னா அறிவு தான் நானாக இருக்கிறது, அறிவு தான் எல்லாமாக இருக்கிறது. ஏன்னா இறைவனுக்குள் இருக்கின்ற தன்மையே அறிவு தான். அறிவு எழுச்சி பெறுகின்ற போது அடைகின்ற மாற்றமே ஆற்றல். அது நுண் அதிர்வாக வெளிப்படுவது முதல் நிலை. அது பல்கி பெருகி திணி பெற்று திணி பெற்று திணி பெற்று அடைந்த மாற்றங்கள் தான் அணு முதல் அண்டங்கள் வரைக்கும். அதனால் ஆற்றல் தோற்றங்களாகவும் அந்த தோற்றங்களுக்கு ஊடாக ஊடுருவி அறிவு இயக்க சீர்மையாகவும் அமைந்திருக்கும். இதுதான் இயற்கை விதி. அதனால் அறிவு ஆற்றல் என்று இரண்டு கூறுகளை எடுத்துக்கொண்டாலும் ஆற்றலுக்கு சிறப்பா அறிவுக்கு சிறப்பா என்றால் அறிவுக்குத்தான் சிறப்பு. ஏன் என்றால் அறிவு இல்லை என்றால் ஆற்றல் விரயமாகும். எப்படி? இப்போ நிறைய இருக்குது சமுதாயத்தில். உதாரணமாக இந்த ஏஷியன் கேம்ஸ் நடத்துகிறோம். அதில் இந்த வெயிட் லிஃப்டிங்னு ஒரு போட்டி இருக்குது, பளு தூக்கும் போட்டி. ஒரு மனிதர் 600 பவுண்ட் எடையை தூக்கி காட்டுறார். இந்த 600 பவுண்டு எடையை எந்த பயிற்சியும் உணவு முறைகள் இல்லாமல் செய்ய முடியுமா? நான் போய் நீ தள்ளிக்கப்பா, நீயும் மனுஷன் நானும் மனுஷன், நான் தூக்குறேன் தள்ளு அப்படின்னா என்ன ஆகும்? முதுகுத்தண்டு பிரேக் டவுன் ஆகிடும் இல்லையா? அப்போ இது எது தூக்குச்சுன்னா அவ தினசரி செய்த பயிற்சிகள், அதோடு உணவு முறை. காலை சாப்பிட்ட 4 முட்டை, கொண்ட கடலை, பச்சை கடலை, வேகாத கடலை, பாதி வெந்தது, எத்தனை எக்ஸசைஸுங்க. எதுக்கு? இந்த 600 பவுண்டு தூக்கி காட்டுறதுக்கு. இது எதுக்கு பிரயோஜனம்? இந்த 600 பவுண்டு தூங்குனதுனால எதுக்கு பிரயோஜனமாச்சுங்க? யாருக்காவது வாழ்க்கை வசதியாகுமா?
எந்த குழந்தைக்காவது ஞானம் வந்துடுமா, அறிவு வந்துடுமா, யாருக்காவது பசி தீர்ந்துருமா? இது என்ன பிரயோஜனமாக? ஒரு மெடல் கொடுப்போம், குத்திட்டு வந்துடலாம், அவ்வளோதான். இப்போ என்னாச்சுங்க, அவருடைய வாழ்க்கையே வீண். தின்னு தூக்கி தின்னு தூக்கி தின்னு தூக்கி செத்து போனான். இது ஒரு பொழப்பு. அறிவு இருந்திருந்தால் இந்த உடம்பை கொண்டு எத்தனையோ செய்திருக்கலாமே. அதை மகாபாரத்தில் தர்மம் கேட்டான், அறிவு வேறு அழகாய் கொண்டு அறத்தொழில் புரிந்திடாமல் சூதாடலாமா? நமக்குள்ள அறிவு இருக்குது, அறிவு வேறு அழகாய் கொண்டு என்ன பண்ணோம்? அறத்தொழில் புரிந்திடாமல், அற வாழ்க்கை வாழ்ந்துடாமல் சூதாடலாமா? அப்போ எத்தனை சிறப்புமே குடல் ஆற்றல் அறிவு இருக்கின்ற போது இதை வெட்டிய செலவு பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால்தான் அறிவு இல்லை என்றால் ஆற்றல் விரயமாகும். இது அவனுக்கும் நட்டம், சமுதாயத்துக்கும் நட்டம். ஆனால் சமுதாயம் அதை தான் பிரைஸ் கொடுத்து பாராட்டுது. ஏன்னா சமுதாயத்துக்கும் அறிவு இல்லை. அதனால் ஏன், எதற்கு, என்ன பலன் என்று சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கின்ற அறிவை பயன்படுத்தவில்லை என்றால் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே நாம் துன்பங்களையும் நட்டங்களையும் சந்திக்க வேண்டி வரும், தவிர்க்க முடியாது. அதனால் அறிவுக்குத்தான் சிறப்பு. அதனால் ஆற்றலும் அறிவும் இணைந்தது தான் தெய்வம் என்றாலும் மகரிஷி அவர்கள் ஆற்றலே தெய்வம் என்று சொல்லாமல் அறிவே தெய்வம் என்றார்கள். வள்ளுவ பெருந்தகையும் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என் உடையரேனும் இலர். அதனால் அந்த அறிவுதான் நான் என்று அறிந்து கொள்வதற்கு மகரிஷி அருமையான ஒரு கவியை சொல்லியிருக்கின்றாங்க. இந்த மலரே மலரே நீயான்னு ஒரு கவி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அருமையான கவி. ஒரு முறை மகரிஷி அவர்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்த போது அந்த தங்கியிருந்த வீட்டில் காலை வெளியே வந்தாங்க. அழகாக பூக்கள்லாம் மலர்ந்திருந்தது. அவருடைய அழகு, அவருடைய நிறம், அவருடைய வாசனை எல்லாம் பார்த்தபோது இயற்கை எவ்வளோ அற்புதமான இன்பங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்து அனுபவிக்காமல் மனிதன் பறந்துக்கிட்டு இருக்கிறானே, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல், தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறார். மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாரா நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். மலரே கேட்குற, நீ யார்? நீ மலரே மலரே நீ யார்? எப்படி இவ்வளோ அழகான மலராக போத்த நீ? நேற்று பார்த்தபோது நீ இப்படி இல்லையே, போன வாரம் பார்த்தபோது மொக்கு கூட இல்லையே, அப்போ எப்படி இந்த அதிசயமான நிலையை அடைந்தா என்று கேள்வி கேட்குறார். அதுக்கு அந்த மலர் பதில் சொல்வதாகவே அடுத்த போற வருதுங்க. இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. அதாவது இயற்கை ஆராய்வது வேறு, இயற்கையை ரசிப்பது வேறு. இயற்கை ஆராய்வது விஞ்ஞானம், அது பல வாழ்க்கை வசதிகளை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கிறது. இயற்கையை ரசிப்பது அறிவு, இது பல கலைகளை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது. அப்போ நுண் கலைகள் எல்லாமே மனதுக்கு களிப்பூட்டக்கூடியவை. செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்து துன்பம் காரணம் என்ன? அறியாமை, மயக்கம். இது இயற்கைக்கும் உட்பட்டது இல்லையே, முரண்பட்டது. செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு செம்மை பெற என் கதை சொல்கிறேன் கேளு. மலரே நீ யார் என கேட்டாய். அடுத்த வார்த்தையை தெளிவாக சொல்லுதுங்க, மறைபொருளான தெய்வமே நான். மலரை யார் என்று கேட்டீங்களே, யாரும் இல்லை, தெய்வமே தான். மறைபொருளான தெய்வமே நான். சிலரே அறிவார் இவ்வுண்மை. யாரு? சிந்தனை செய்ய வல்லவர்கள். பரம அணுக்கள் பல கோடி, பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்து ஆடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம்.
இப்போ நேற்றுக்கு இல்லைன்னு சொன்னீங்க, இல்லை தான். என்னவாக இருந்தேன்? ஒரு மொக்காக இருந்தேன். 4 நாளுக்கு முன்பு மொக்கும் இல்லை, என்னவாக இருந்தது? அரும்பாக இருந்தது. அதுக்கு முன் அரும்பும் இல்லை, வெறும் கிளையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி கிளைகளும் இல்லை, வெறும் தண்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி தண்டும் இல்லை, வெறும் விதையாக இருந்தது. விதைக்கு முன்னே தாய் செடியில் உயிராக இருந்தது. அப்போ ஒன்றில் இருந்து ஒன்று அடைந்த மலர்ச்சி. எது மலர்ந்தது? மறைபோல இருந்த அணுக்களே தான் இங்கே தோற்றத்தில் மலர்ச்சி பெற்றது. அதனால் பரமணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து. கரம் கோர்த்து ஆடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம் இறைவன் என்ற ஆதிப்பரம் எடுத்த பல பல கோடி உரு. அதான் அனைத்துக்கு மூலமானது இறைநிலை. அது எடுத்த பல கோடி உருக்களே நிறைந்த பெரிய மண்டலமே, நெடிய விரிந்த பேரண்டம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியன்கள், கிரகங்கள், இந்த பூமியில் எத்தனை லட்சக்கணக்கான ஜீவராசிகள், ஜீவன்கள், மனிதன், நிறைந்த பெரிய மண்டலமே, நெடிய விரிந்த பேரண்டம். பெரிய இயக்க மண்டலமே, பிரபஞ்சம் என்னும் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். இந்த பிரபஞ்சத்தில் அவனுடைய தோற்றமாக அவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான இயக்கமாக நான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், காற்றில் அசைந்து. இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். ஆதியின் அசைவே பரமாணு, அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை வேறு இல்லை. வேதங்கள் என்பது பிரம்மாண்டாங்க, பிரம்மம் என்பது இறைத்துகள். ஸோ வேதம் என்றாலும் பிரம்மம் என்றாலும் இறைத்துகள் என்றாலும் ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகள், ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகள். அதுதான் அனைத்திற்கும் மூலமான இறைத்துகள். அது எப்படி வந்தது? ஆதியின் அசைவு, இறைநிலைக்குள் ஏற்பட்ட சிறு அசைவு, ஒரு நுண் அதிர்வின் விளைவாக வழிபட்டது தான் இறைத்துகள். அவை ஒவ்வொரு அளவில் கூட 2 சேர்ந்த ஹைட்ரஜன், 3 சேர்ந்த ஹீலியம், 16 சேர்ந்த ஆக்சிஜன், 18 சேர்ந்த தண்ணி, 256 சேர்ந்த பிளாட்டினம். என்ன வித்தியாசம்? எண்ணிக்கை வித்தியாசம். அதனால் பெற்ற திணிவு, தரம் வித்தியாசம். அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை, மண்ணுக்குள் பிளாட்டினம் வரை வேறு இல்லை. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை. செவ்விய சிறு சொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. அப்போ இந்த பொருள் எல்லாம் ஒரே சமயத்தில் தோன்றியதா? ஒரே நேரத்தில் தோன்றியதா? இல்லை. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் இந்த உரு வரைக்கும். ஸோ இறைவன் பிரபஞ்சத்தை தோற்றுவித்த போதே மனிதனும் தோன்றிவிடவில்லை. மனிதன் தோன்றுவதற்கு எத்தனையோ எண்ணிக்கையில் அடங்காத கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழித்து கடைசியில் வந்தவன் தான் மனுஷன். நீண்ட சரித்திரம் உடையது இந்த பிரபஞ்சம். அந்த நீண்ட சரித்திரத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? பரிணாமம், அவதாரம். கீதையில் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே. துன்பத்தை நீக்கி இன்பத்தை மேன்மைப்படுத்துவதற்காக எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் என்று பொருள். ஸோ அந்த அவதாரம் என்ற வார்த்தை நாம் ஒரு சொல்லாக புரிந்து கொண்டோம். அதுக்கு அர்த்தம் ஒரு ராம, ஒரு கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டோம். இதில் தான் சிக்கல் வந்துச்சு. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், தசாவதாரம், அப்புறம் நாமளும் அவதாரம் இல்லையா? ஏதாவது கோபம் தான், அது அவதாரம் அது அப்படிங்கிற இல்லையா? அப்போ மட்டும் அவதாரம், எல்லாமே அவதாரம் தான். ஏன்னா அவதரதி அவதாரம். அவதரதி, தரதி என்றால் தன்னிலையிலே, அவ மாற்றம், தன்னிலையில் பெற்ற மாற்றம்
என்ற தமிழ் வார்த்தைக்கு தான் சம்ஸ்கிருதத்தை அவதார் என்று பொருள். அதனால் அந்த பரிணாமம் என்பது அவதாரம், ஒவ்வொரு இயக்கம் அடைகின்ற மாற்றம். அந்த சிறப்பை அறிந்துவிட்டால் எல்லாம் அதுதான், நீயும் அதுவே. என்னை கண்ணால் பார் மலராய் எனதமை புணர அணு கூட்டே முன்னம் பரமே அணுவாச்சு மூலம் சிவமாம் பிரம்மம் அதே. அதாவது மூலம் சிவம், பிரம்மம் அதே. பொதுவாக நம் பிரம்மம் நினைச்சாலே இறைவன் தான் நினைக்கிறோம். எல்லாமே இறைவன் தான், இருந்தாலும் பிரம்மா என்றாலே அது இறைவன் என்ற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் பிரம்மம் என்பது இயங்குகின்ற கடவுள். இயங்குகின்ற இதற்கு மூலம் இயங்காத கடவுள் சிவம். அப்போ பிரம்மாவுக்கு மூலம் யார் என்றால் இயங்காத சிவம்தான் மூலம். அது மகர்ஷி அழகாக இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கின்றாங்க. மூலம் சிவமாம் பிரம்மம் அதே. அப்போ இயங்குகின்ற இறை துகளாக பிரம்மமாக வெளிப்பட்டது சிவமே தான், இறைவனே தான். அதனால்தான் சிவம் பிரம்மா விஷ்ணு மீண்டும் சிவம் வரும். அது மூலம், இந்த இடத்துல ருத்ரம் முடிவு. ஸோ முதலில் வருகின்ற சிவம் அனைத்துக்கு மூலமானது. அது பிரம்மா என்ற துகளாகி விஷ்ணு என்ற இயக்கமாகி பாதுகாப்பாகி மீண்டும் சிவம் என்ற இறை துகளாக முடிந்து போவதனால் ஒரு விண்ணின் இயக்கமே இவ்வளவுதான். உருவம் மலர்தான் உட்பொருளை உணர விண்ணினும் நுண் அணுவே. உருவத்தில் மலர், ஆனால் அந்த மலர் எதனால் ஆனது என்று யோசனை பண்ணி பார்த்தா, அந்த மலரத்துக்கு ஒரு நெருப்பில் போடுவோம், பொசுங்கி சாம்பல் ஆகுது. சாம்பல் காற்றடிச்சா என்ன ஆகும்? அப்புறம் எங்கே சாம்பல் தேடுறதுங்க? காற்றோடு காற்றாக கலந்து போகுது, மண்ணில் போய் மக்கி மண்ணோட மண்ணாக போயிடுது. அப்போ உருவம் மலர்தான் உட்பொருளை உணர விண்ணெனும் நுண்ணணுவே. அருவம் ஆதி அசைந்த நிலை அணு முதல் அகண்ட பேரண்டம். அப்போ அணு முதல் எல்லா தோற்றங்களும் எதன் விளைவு என்றால் ஆதி அசைந்த நிலை. ஆதி அசையாதது, ஆனால் அசைந்த பொழுது அடைந்த மாற்றமே இயக்கங்களாச்சு, பிரம்மம் முதல் மனிதன் வரைக்கும். உன்னை யார் என்றேன் மலரே உணர்த்தி விட்டாய் உண்மை பொருள். நான் சின்ன கேள்வி கேட்டேன், யார் நீன்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். நீ என்னுடைய பெரிய சரித்திரத்தை எடுத்து விளக்கி விட்டாய். உன்னை யார் என்றேன் மலரே உணர்த்தி விட்டாய் உண்மை பொருள். உண்மை பொருள் என்றால், உண்மை என்றாலே உள் மெய் உண்மை. மெய் என்பது இறைநிலை, உள் என்றால் உள்ள. ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் அடக்கம் பெற்று இயங்குகின்ற, உள் அடங்கி இயங்குகின்ற மெய்ப்பொருள், உள் மெய் உண்மை. பின்னை இந்த பேரறிவில் பிறழாது இருப்பேன் விழிப்புடனே. ஸோ இந்த அறிவை பெறுவது மட்டும் சிறப்பல்ல, பின்னை இந்த பேரறிவில் அதிலிருந்து விட்டு விடாது விலகாது அதில் நிலைத்து நிற்கிறோமே, அதுதான் ரொம்ப கஷ்டமானது, அதுதான் தேவையானது. அதை மகர்ஷி இன்னொரு கையில் சொல்கிறாங்க, மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன் காப்பாய் இந்நிலை மாறாமல். ஸோ அந்த நிலை மாறாமல் மிதந்துட்டு இருக்கிறதுக்கு யாருடைய கருணை தேவை என்றால் அந்த இறைவனின் கருணையே தான் அதற்கும் தேவையாக இருக்கு. ஆறறிவாக வாழ் மனிதர். இந்த மனித குலம் 6 நிலைகளில் அறிவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்ப பொருத்தமுள்ள 6வது அறிவு இருக்குன்னா அது தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டினா தானே 6வது அறிவுக்கு சிறப்பு. வெறுமனே தின்னு தூங்கி குழந்தை பெற்று வளர்த்து செத்து போவதுதான் வாழ்க்கைன்னா, இது விலங்குகள் செய்து, பறவைகள் செய்து, எல்லா ஜீவனும் செய்யுத. இதுக்கு அதுக்கு 6 அறிவு இல்லையா? அதனால் 6 அறிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருள் உணர்தல் பிறவி பயனை பெற்றுவிட்டேன். அப்போ என்ன நோக்கத்திற்காக மனிதன் வாழ்கிறான் என்றால்
இந்த வாழ்க்கையை நிறைவாக துய்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். ஆனால் அந்த நிறைவு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அறிவை அறிந்து அறிவு நிலையிலே வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது தான் வாழ்க்கையை நிறைவு பெற முடியும். இந்த உலக இன்பங்களை, உடல் சார்ந்த இன்பங்களையும் நிறைவாக தூக்க முடியுமே அல்லாது வேறு எந்த வகையிலையும் மனிதன் நிறைவு பெற முடியாது. அதனால் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னாங்க. துன்பம் வராது நம்மை காப்பாற்றுகின்ற திறமை எங்கே இருக்குன்னா அறிவுக்குத்தான் உண்டு. அதனால் அறிவை உணர்ந்து, அறிவில் தெளிந்து, அறிவோடு இணைந்து அறிவுபூர்வமாக வாழ்ந்துவிட்டால் உடம்புக்கும் சிரமம் இல்லை, வாழ்க்கைக்கும் சிரமம் இல்லை, வசதிக்கும் குறைவில்லை, ஆத்மாவுக்கும் தவிப்பு இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியும் திறமையும் யாருக்கு இருக்குது? எந்த ஜீவனுக்கு இருக்குதுன்னா மனிதனுக்கு மட்டும்தான், வேறு எந்த ஜீவனுக்கும் இல்லை. அதனால் எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள மனிதன் இத்தனை துன்பங்களை சந்திக்கிறான்னு சொன்னால் என்ன காரணம்? அத்தனை சிக்கல்களுக்கும் எது தீர்வோ அதை பயன்படுத்தாததே காரணம், அறிவை அறிந்து கொள்ளாததே காரணம். அதனால தான் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு அறிவிலே தெளிவு. The remedy for all problems is enlightenment. அந்த அறிவில் தெளிவுறுவதற்கு உள்ள வாழ்க்கை முறைதான் லௌகிகம். ஆன்மீகம் தனியாக கிடையாது, லௌகிகம் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி. அந்த பகுதியில் என்ன செய்கிறோம்? ஆன்மீகத்தை அறிவதற்கான முயற்சியும் செய்கிறோம். உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டும் அல்லாது ஆத்மார்த்தமான வாழ்க்கைக்கும் அதில் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். அப்போ பொருளும் அருளும் இணைந்தது தான் நிறைவு. ரெண்டு சேர்ந்தால் தான் வாழ்க்கை முழுமை. அதனால் பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும். பொருள் உடலை காக்கும், அருள் இன்பத்தை காக்கும். அதனால் பொருளும் அருளும், இன்பங்களும் பாதுகாப்பும், இதுதான் நிறைவான வாழ்க்கை. ஆக ஞானத்தின் வெளிப்பாடு என்ன என்றால் துன்பமில்லாத வாழ்க்கைக்கு உத்தரவாதம். அதனால தான் ஆன்மீகம் வலியுறுத்தப்படுகிறது. அதனால் இந்த ஆன்மீக கல்வியை தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பு தான் இந்த மார்கழி மாதத்திலே உள்ள சிறப்பு நிகழ்ச்சி. இதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு சிந்தித்து தெளிவுறணும். தெளிவுறுகின்ற வரைக்கும் நமக்கு சாமியுடைய புத்தகங்களை படிப்பது, ஒளி நாடகங்களை கேட்பது, படித்து கேட்ட கருத்துக்களை சிந்திப்பது. அப்போ படித்தல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பின்பற்றுதல், பயன்பெறுதல், வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த வாழ்க்கையை நாமும் பெற வேண்டும். நம்மோடு சகமாக வாழக்கூடிய மக்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டி அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.